வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் வினோத் பாபு? ஆமாம், இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறோம். சக்ஸஸ், லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல் பாருங்க, சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை ஃபாலோ பண்ணுங்க. இந்த சக்ஸஸ்னால் என்ன தான் சக்ஸஸ்? ஃபஸ்ட்டு லைஃப்பில் சக்ஸஸ்ங்கிறது நம்ம ஒரு கோல் வச்சுருப்போம். இனிஷியலாக நினைப்போம், நம்ம அந்த கோலை ரீச் பண்ணிட்டோன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல். அந்த கோலை நோக்கி நம்ம வேலை செய்யும்போது அந்த கோலை ரீச் பண்ணிட்டோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் பீப்புளோட கனவு. பட் இது என்ன ஆகும்னா, ஒன்ஸ் யூ ரீச் த பீக், நான் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னா யூ ஃபீல் டிஃப்ளேட்டட் அண்ட் ஒரு சென்ஸ் ஆஃப் எம்டினஸ் வந்துடும். உண்மை. சில பேருக்கு என்ன ஆகும்னா, அது தலைக்கு மேலே போய் டில்யூஷன் ஆகிடும், ரெண்டும் ஆகும். ஸோ யூ டில்யூட் யுவர் செல்ஃப், நானே கடவுள் அப்படின்னு நினச்சிப்பேன். ஐ எம் காட் அண்டு நீங்கள் மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டு, எனக்கு ஒன்றுமே ஆகாது, எனக்கு நான் நான் புல்லட் ப்ரூஃப். பட் வாட் யூ ஷுட் ரியலைஸ், இந்த உலகத்தில் நிரந்தரமாக யாருமே கிடையாது. இப்போ நான் இவரை தியாகராஜ பாகவதர் யாருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. தியாகராஜ பாகவதர் 1940s he was the biggest சினிமா ஸ்டார். ரைட்டா? அது மாதிரி ஒரு 3-4 சினிமா ஸ்டார் நான் பேர் சொன்னேன்னா 1930s, 1940s, 1950s இருந்தவங்கள இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவன் லைஃப்பில் அவன் தான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல், இது மோஸ்ட் அட்மையர்ட். டெல்யூஷனில் போய் லைஃப்பை ஒன்றுமே இல்லாமல் ஆகி போயிருப்போம். கரெக்ட். ஸோ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, யாரும் இந்த ஊரில் நிரந்தரம் கிடையாது. அது நம்மளுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சக்ஸஸ்ங்கிறது டஸ் நாட் எண்ட் வித் ஒன் கோல். தென் தெர் இஸ் அனதர் மவுண்டன் டு கிளைம். அடுத்த மவுண்டனை நீ பார்த்து அடுத்த மவுண்டனை கிளைம் பண்ணணும். ஸோ இதில் என்ன நம் ஃபிலாசபியில் என்ன சொல்லுவாங்க, நான் அதுக்கப்புறம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக நான் கற்றுன்றது என்னென்னா, இந்த சக்ஸஸ்ங்கிறது ஜேர்னியில் தான் இருக்குது. அந்த ஜேர்னி சக்ஸஸ் இருங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சக்ஸஸில் ஜேர்னி தான் இருக்குன்னா, அப்படின்னா நம்ம போய் சேர இடம் சக்ஸஸ் கிடையாது. நீ இந்த பாத் டு சக்ஸஸுக்காக நீ வேலை செய்கிறதில்ல. That is where it is real success, that is real joy, that is where enjoyment is. சந்தோஷம் அங்கே தான் இருக்குது, அந்த வழியில் தான் இருக்குது. அந்த வழி தான் உன்னோட சந்தோஷம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதான் ரியல். அப்படின்னா வயிற்று பசி இருக்கும்போது பசிக்குதே நம்ம கடையை பார்த்து ஜொல்லு விடுறது தான் நீங்கள். நான் சொல்கிறேன், நீ உடனே அப்படி சொல்லாது. இப்போ இதுதான் என்னோட லைஃபோட கோல்னு நீ நினைக்கிற. அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நீ ஸ்ட்ரகிள் பண்ண பல ஸ்டெப்ஸு, பல ஸ்ட்ராட்டஜி பண்ணி, பல மேனுவர் பண்ணி தான் அந்த கோலை ரீச் பண்ணுவேன். அந்த ஈச் ஸ்டெப் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல். ஓகே இப்போ புரியுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு பெரிய கோலை சின்ன சின்ன துண்டாக வெட்டிட்டு அந்த ஒரு சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ் நம்ம கிராஸ் பண்ணும்போது அந்த சந்தோஷம் இருக்கிறது தான். நம்ம பழைய காலத்தில் ரோட்டில் ஓட்டினும்போது நம்ம கல் பார்ப்போமே, நம்ம கல் எண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 100 மீட்டருக்கு ஒரு கல் வரும். அப்புறம் சொல்லுவேன் நீ இப்போ 1 கிலோமீட்டர் வந்துடுது பாரு, இன்னும் திருப்பி கல் என்ன. அது ஸோ வாட் ஐம் ட்ரைங், அந்த ஜேர்னி தான் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, பட் இது உனக்கு ஆனால் எப்போ இது புரியும்னா, when you really become successful. லைஃப்பில் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாத போது இது புரியாது. அது ஒரு பேரடாக்ஸாக சொல்கிறீங்க அப்போ? ஆமாம், புரியாது. இதில் கீதையில் 2வது சாப்டரில் என்ன சொல்லுவாங்கன்னா, சக்ஸஸும் ஃபெயிலியரும் 2 sides of the same coin. There is no difference being absolute failure in life and there is no difference in being absolute successful in life. ரெண்டும் 2 sides of the same coin. ஆனால் when I was in my depths in my life, at the lowest points in my life, I thought, no, இதெல்லாம் தப்பு, சக்ஸஸ்ங்கிறது வேறு ஏதோ. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இவன் சும்மா இருக்கிறான், ஏன்னா இவன்லாம் சக்ஸஸ் பார்த்துட்டான். ஓகே, அது உண்மைதான். நிறைய பேர் இப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க. Only when you say failure and you see ultimate success, then இந்த டிஃப்ரென்ஸில் இல்லை
அப்சல்யூட் ஃபெயிலியருக்கும் அப்சல்யூட் சக்ஸஸுக்கும் தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். பா இது எப்படி கேட்கறதுக்கு சொல்லுமா சொல்லுறீங்க எப்படி இருக்குன்னா, ஆப்சல்யூட் பிச்சைக்காரனாக இருக்கிறதுலேருந்து ஆப்சல்யூட் பணக்காரனாக இருக்கிறது தான் ரெண்டும் டிஃப்ரென்ஸே ஆமாம். கிடையாது. நடுவில் இருக்க மிடில் கிளாஸுக்கு தான் அந்த பிரச்சனையே. அப்சல்யூட்டாக ஏழையாக இருக்கிறவனுக்கு வந்து 100 ரூபா கிடைச்சா சந்தோஷம், ம் 1000 ரூபா கிடைச்சா சந்தோஷம், ம் 5000 ரூபா கிடைச்சா சந்தோஷம். ஒன்றுமே கிடைக்காட்டாலும் சந்தோஷம். சந்தோஷம். அம்பானிக்கு 5000 கோடியில் சந்தோஷம். நம்பர் தான் வித்தியாசம். அவன் அடுத்த 5000 கோடியை தேடுவான். புரியுது. இந்த அப்சல்யூட் ஞானியாக இருக்கிறவனுக்கு இந்த பணமே இம்பார்ட்டன்ஸே இருக்காது. அப்புறம் அர்த்தம் தான் என்ன பண்ணும்? அது நான் சொல்கிறேன். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ம் அண்ட் இது எனக்கு புரிய வந்தது. ம் ஜேஆர்டி டாட்டா வந்து கவர்மெண்ட்டுக்காக அவரோட ஏர் இண்டியாவை கவர்மெண்ட் பிடிங்கிடுச்சு. ம் பட் நேரு said you can still run the airline. ம் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏர்லைனை நடத்த மாட்டாங்க. ஆமாம் என் டென் பிடிங்கிட்டல, நான் எதுக்கு நடத்தணுங்கிறது. கரெக்ட். ஆமாம். பட் he ran the airline till Muraji Desai threw him out. ஓகே. Irony, he financed Muraji Desai, Janata Dal. But ம் from 1950s, 60s when the airlines were nationalized, till 1977 he ran the airline. அப்பா 17 years 17 years and he didn't அவருக்கு own கூட the இல்லை airline. அது. ஆமாம், அவருக்கு ப்ராஃபிட் கிடையாது, ஒன்றுமே ஒன்றும் கிடையாது. கிடையாது. ஸோ அதில் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அவரும் ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, ம் பக்கத்தில் உட்காந்துட்டு. ம் இவர் வந்து பாத்ரூம் போயிட்டு வருவார் ஜேஆர்டி. அதில் ஒரு டாய்லெட் பேப்பர் சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். ம் நார்மல் நம்ம ஆள்னா என்ன பண்ணுவோன்னா, அவனை கூப்பிட்டு டாய்லெட் பேப்பரை சரி பண்ணுன்னு தான் சொல்லுவேன். நானும் அதான் சொல்லுவேன். ம் அவர் அந்த டாய்லெட் பேப்பரை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா ரூம்லேயும் போய் எல்லா பாத்ரூமுக்கும் போய் டாய்லெட் பேப்பர் ஒழுங்காக இருக்கா, பொசிஷனில் சரியாக இருக்கான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தார். அதை கேஷுவலாக அந்த நீ என்ன பண்ணனா இதுதான் பண்ணேன்னு சொல்லிட்டு வந்தார். அதுதான் சக்ஸஸ். இது he was the head of Tatas. கரெக்ட். He was the most powerful industrialist in the country. He was running an airline. அவர் பிஸ்னஸை மற்றவங்க நடத்திட்டு இருந்தாங்க. பட் he was passionate about the airline to an extent. கவர்மெண்ட்டு இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் குப்பை போட்டால் பொறுக்கி எடுத்து போடுவோமா? மாட்டோம். பட் see the attitude of that man. இதுதான் ட்ரூ சக்ஸஸ். இதுதான் ட்ரூ ஞானி. ம் ரொம்ப கஷ்டங்க நீங்கள் சொல்ல, ரொம்ப வெரி டிஃபிகல்ட். அவனை சக்ஸஸராக இருந்தவர் ரத்தன் டாட்டா ஒரு வாட்டி என்ன பண்ணான், அமிதாப் பச்சன் அவன் செத்து போனப்போ அந்த கதையை சொன்னான். ம் லண்டன் ஏர்போர்ட்டில் 2 பேரும் இறங்கிட்டாங்க. ம் ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சு. he didn't know who was coming to pick him up. கையில் காசு இல்லை. ம் இமேஜின் ஃப்ளைங் டு லண்டன் வித்தவுட் மணி. நம்ம வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம் தெருவில். he told அமிதாப், ம் எனக்கு ஒரு கொஞ்சம் சின்ன கடன் கூட, என்கிட்ட காசு இல்லை, என்னை பிக்கப் பண்ணுறவன் லேட்டாக இருக்கும். And then he said another story. Both of them were an event together in Bombay. ம் So he told Amitabh, see, என் கார் இல்லை என்கிட்ட, drop me in my house. So somebody who is at the end, he was running one of India's biggest car companies. And he had a Maserati. When he died, you know, யா he had a Maserati, Ferrari, all the bloody cars parked in his house. But he could be without a car. ரொம்ப கஷ்டங்க அது. இதுதான் சக்ஸஸ். இஃப் யூ கேன் டூ திஸ், யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். ஐ வாண்டட் டு மேக் தோஸ் டூ. உனக்கு புரிய வைக்கிறேன். ஐ அக்ரி. ஆனால் ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்ணுறேன். இதுதான் சக்ஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.